இன்னைக்கு நம்ம ரெட் டேப் மிஸ்ட்ரியில ஸ்ரீரங்கநாதர் கோவிலோட ஒவ்வொரு மர்மங்களை தான் பார்க்க போறோம். ஏன்னா இதற்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற 3 மர்மமான மம்மிஸ்ல ராமானுஜரும் இடம்பெற்றிருந்தாரு. அதற்கு கீழே நீங்க கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இது போன்ற பல வீடியோக்கள் சொல்லுங்க, அதுவும் ஸ்ரீரங்கநாதனுடைய மர்மங்களை விளக்கி ஒரு வீடியோல சொல்லுங்க அப்படிங்கறது நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. நூத்தி 8 திவ்ய தேசங்களில முதன்மையா இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதன் கோவில் வெறும் கோவிலா மட்டும் இல்லாம இங்க பத்மநாப சுவாமி கோவில்ல எந்த அளவுக்கு மர்மங்களை பாக்குறோமோ அதே மாதிரி இந்த கோவில்களும் இருக்கு. இந்த கோவில்ல நீங்க ஸ்பெசிபிக்கா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா கோபுரமும் மிச்ச கோவில்கள் மாதிரியே இருந்தாலும் இங்க ஒரு கோபுரம் மட்டும் வெள்ளையா இருக்கும். இந்த வெள்ளையா இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அது நம்ம சின்னதா பார்ப்போம். 1323ஆம் ஆண்டு அப்ப சுல்தான்கள் படையெடுத்து வந்தாங்க. அந்த கோவில்ல இருக்கிற பல பேரு ஸ்ரீரங்கநாத சுவாமியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்னதான் நினைச்சாலும் அங்க இருக்கிற பொற் செல்வங்கள் எல்லாமே இங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல வெள்ளாயி அப்படிங்கிற ஒரு நடன கலைஞர் ஆடி சுல்தானை மயக்க வைக்கிறாங்க. அதே போல கோவிலோட கோபுர உச்சியில கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விடுறாங்க. அதே நேரத்துல இவங்களும் விழுந்து இறந்து போயிடுறாங்க. இந்த கேப்ல ஸ்ரீரங்கநாதரையும் காப்பாத்திடுறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் வெள்ளாயி அப்படிங்கிற ஒரு நடன கலைஞர் ஸ்ரீரங்கநாதருக்காக தன்னுடைய உயிரையே விட்டுருக்கிறாங்க. அதுக்காக இந்த கோபுரத்துக்கு முழுக்கவே வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு இது ஒரு வெள்ளாய் கோபுரமாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நடன கலைஞரோட பேரு வெள்ளாயி, அதனாலதான் அந்த கோபுரமும் வெள்ளையா இருக்கிறது. ஸ்ரீரங்கநாதர் கோயில்ல அந்த தங்க விமானத்தை நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஆனா இந்த விமானத்திற்கு பின்னாடி 2 மர்மங்கள் இருக்கு. முதல் மர்மம் என்னன்னா, இந்த விமானம் இலங்கையை நோக்கி இருக்கிறதாகவும் அங்கிருந்து பார்த்தா இலங்கை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதற்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னா, ஸ்ரீரங்கநாதர் ஒருத்தரோட கனவுல தோன்றினாங்க. அந்த கனவுல இருந்து ஸ்ரீரங்கநாதர் என்ன சொல்லிருக்காருன்னா, என்னை இலங்கைக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிலையை கூட்டிட்டு போகும்போது கொஞ்சம் இங்க வச்சு உறங்கி விட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல அங்கே பெருமாள் தோன்றி நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எதிரில இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இங்கே தங்கிக்கோ, ஆனா இலங்கையை பார்த்த மாதிரி இரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த பக்தரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் ஸ்ரீரங்கநாதரோட விமானத்துல இப்ப வரைக்கும் இலங்கைய ஃபேஸ் பண்ற மாதிரி தெற்கு சைட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல இருக்கிற 2வது மர்மமான ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற சிலைகள் எல்லாம் நீங்க உற்று நோக்குனீங்கன்னா பிரபச தேவரை நீங்க பார்க்கணும். அந்த பிரபச தேவர் கையில ஒரு அமுத கிண்ணம் இருக்கிறதாகவும், அது எப்பெல்லாம் அவர் வாய்க்கிட்ட நெருங்கி போதோ உலகம் அழிய போற ஸ்டேஜ் வந்துடும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வாய்க்கிட்ட வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்றாங்க. ஆனா இங்க இருந்து நம்ம அந்த விமானத்தை பார்க்கும் போது அது நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா அமுத கிண்ணம் அவர் வாய்க்கிட்ட நகர்ந்துட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கோவில்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. எல்லா பெருமாள் கோவில்களும் பெருமாளோட கண்ணை பார்க்க முடியாது. ஆனா ஸ்ரீரங்கநாதர் கோவில்ல ரங்கநாதரோட கண்ணு ஒளிருமா, ரங்கநாதர் போட்டிருக்க செருப்பு கூட ஒளிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதை பார்த்தாவே எல்லா பாவங்களும் கழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற மக்களும் நம்புறாங்க. இந்த வீடியோ எடுத்ததுக்கான நோக்கமே ராமானுஜர் தான். அந்த வீடியோல ராமானுஜர் பத்தி பேசும்போது இந்த மாதிரி பதப்படுத்தி அந்த உடலுக்கு மஞ்சள்லாம் பூசி பாதுகாத்துட்டு வராங்க. கற்பூரம்லாம் வச்சு இப்ப வரைக்கும் ஸ்மெல் எதுவுமே வராம அவ்வளவு தூரத்துக்கு பாதுகாட்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல அந்த மம்மி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனா அதோட இன்னொரு மிஸ்ட்ரியை தான் இப்ப நான் விளக்க போறேன். இந்த மம்மிக்கு இப்ப வரைக்கும் நகமும் முடியும் வளருது அப்படிங்கிற மாதிரி அந்த கோவில்ல இருக்கிறவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எப்படி 1000 வருஷம் கழிச்சு இப்ப வரைக்கும் வளருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இப்பயும் அது நடக்கிறதா சுற்று வட்டாரங்கள பேசுறாங்க. இதோட நிறைய மிஸ்ட்ரிஸ் இதற்கு முன்னாடி இருக்கிற வீடியோல கொடுத்திருப்பேன். அந்த லிங்க்ல போய் செக் பண்ணிட்டு வாங்க. கமெண்ட் செக்ஷன்லயும் பிரிண்ட் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.